நீங்கள் சாயங்கால வேளையில் ஒரு 6 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு விபூதி வச்சு பாருங்கள், மனசே ஒரு அமைதியாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வடக்கு திசையை நோக்கி படக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவங்க வந்து இந்த வியாதிகளுக்கு உண்டான விஷயங்களுக்கு ரொம்ப அவங்க கிட்டக்க இருக்காங்க, நெருக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். மாலையை ஏன் அணிவிக்கிறோம், விரதம் ஏன் இருக்கும், இது எல்லாத்துக்கு பின்னாடி அறிவியல் ஆன்மீக காரணங்கள் உண்டு என்பதை தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும். வடக்கு திசை பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது எதனால? நல்ல கேள்வி. எப்பவுமே நீங்கள் ஒரு காந்தம் மேக்னெட்ஸ் எடுத்துக்கங்க. நார்த் போல் பார்த்தீங்கன்னா சவுத் போலோட போட்டிங்கன்னா அட்ராக்ட் ஈச் அதர்ம்பாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே சைடாக இருந்ததுன்னா காந்தம் வந்து வெளியில் தள்ளும், புஷ் பண்ணும் ஆப்போசிட் டைரெக்ஷன். நீங்கள் தலையை வந்து வடக்கு திசையில் வச்சு படுக்கும்போது உங்கள் ரத்த ஓட்டம், மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் என்பது ரொம்ப அதிகரிக்கும். அதாவது இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இருக்குன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் டு யுவர் பிரெயின் அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிகரிக்கும். ஏன்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நீங்கள் பூமியில் காலை வச்சு நிற்க முடியுது. ஒரு 250 அடி மேலே போயிட்டீங்க, இல்லை ஒரு 1000 அடி மேலே போயிட்டீங்கன்னா உங்களால் பறக்க தான் முடியும், உங்களால் நிற்க முடியாது. ஏன்னா அங்கே புவி ஈர்ப்பு சக்தி இல்லை. இதுதான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் வடக்கு திசையை நோக்கி நீங்கள் படுக்கும்போது தலையில் நரம்பில் பிளட் கிளாட் இல்லை வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகி பிளட் ப்ரெஷர் அதிகமாகி வெளியில் பிளட் லீக் ஆகுது, ஹெமரைஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் வடக்கு திசையை வச்சு படுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை சரியாக மக்கள்கிட்ட போய் சொல்லாதனால நம்ம ராமராஜன் சார் படத்தில் வர மாதிரி வடக்கு திசை விநாயகம் வடக்கு நோக்கி படுத்தாங்க, டெய்லர் கடையிலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு இதுவாக மாற்றப்பட்டிருக்கே தவிர விஞ்ஞான ரீதியான காரணம் வடக்கு திசையில் படுக்கக்கூடியவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, உடல் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வடக்கு திசையை நோக்கி படக்கூடாதுன்னு சொல்கிறோம். சரியான திசை என்பது கிழக்கை நோக்கி படுக்கலாம். கிழக்கு சூரியன் உதிக்கிறாருன்னா கிழக்கை நோக்கி படுக்கலாம். கிழக்கில் தலை வச்சு கிழக்கில் தலை வைக்கணும். தலை எங்கே வைக்கிறீங்களோ அதுதான் கணக்கு, காலை வைக்கிற இடம் கணக்கு கிடையாது. நீங்கள் மேற்கில் தலை வச்சு கிழக்கில் காலை போட்டிங்கன்னா அது மேற்கில் தான் நீங்கள் படுத்துருக்கிறதா அர்த்தம். தலை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுதான் கணக்கு. ஸோ கிழக்கில் தலை வச்சு படுக்கலாம், நீங்கள் தெற்கில் கூட தலை வச்சு படுக்கலாம், தப்பில்லை. நீங்கள் வந்து மேற்கு தலை வச்சு படுக்க வேண்டாம், மேற்கில் தலை வச்சு படுக்க வேண்டாங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ வடக்கில் தலை வச்சு படுக்க வேண்டாம்னு பியூர்லி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் தான். மேற்கில் தலை வச்சு ஏன் படுக்க வேண்டாம்னா காலையில் சூரியன் எழும்போது நீங்கள் ஏதோ காலால் சூரியனை தட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சூரியன் ஆதித்ய பகவான் அப்படிங்கிறது சிருஷ்டிக்கு உண்டான பகவான். புல் பூச்சி சின்ன செடி முளைக்கணும்னாலும் சூரிய உதயம் இல்லாமல் எதுவுமே முளைக்க முடியாது. நீங்கள் அப்போ காலையில் எழுந்து சூரியனை காலுக்கு நடுவில் சூரியன் பார்க்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் அப்படி நினச்சதுனால மேற்கால தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொன்னாங்க. வேறு ஒரு மாயாஜால காரணமோ எதுவும் ஒரு மேஜிக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. அறிவியல் ரீதியான காரணம் தான் எல்லாமே அறிவியல் தான். ஆன்மீகமும் அறிவியலும் வேறு வேறு அல்ல. அறிவியலே ஆன்மீகத்தின் அடிப்படையில் உருவானது தான். ஹோமம் வளர்க்குறாங்கல்ல, ஹோமம்ல வர புகையினால ஏதாவது நன்மைகள் இருக்கா? ஹோமம்ல வர புகையினால நன்மைகள்னு சொல்றான்னா சப்தங்களுக்கு சில பவர் உண்டு. சப்தம், ஒலி, கச்சாமுச்சான்னு ஒருத்தர் கத்துறாரு, உங்களுக்கு தலைவலிக்குது, அந்த தலைவலி அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஒரு இளையராஜா அவருடைய இசை ஞானியுடைய இசையை கேட்குறீங்க, உங்கள் தலைவலி கம்மியாகுமா அதிகமாகுமா? அப்போது ஆர்கனைஸ்டு சவுண்டு, வரையறுக்கப்பட்ட சப்தம் என்பது இசையாக மாறுகிறது. அன்ஆர்கனைஸ்டு சவுண்ட் என்பது வரையறுக்கப்படாத சப்தம், அது வந்து உங்களுக்கு நாய்ஸாக மாறுது, அதாவது இடையூறாக நியூசன்ஸ் மாதிரி இருக்குது. அப்போது அதே மாதிரி எந்த புகையை எவ்வளோ உட்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒருத்தர் சக்தியை பொறுத்தது. இப்போ பிராமின்ஸாக இருக்காங்க, பூஜையெல்லாம் செய்கிறாங்க, தினமும் இந்த புகையை 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கொள்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு லஞ்ச் ப்ராப்ளம் வரது இல்லையே, இல்லையா? ஒரு சமையல் அறையில் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, அந்த தோசை போடுறதுலேருந்து பொரிக்கிறது, அப்பளம் பொரிக்கிறதுலேருந்து புகை வரதான் செய்யுது, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வரல. ஆனால் தே ஆர் ப்ரோன், அவங்க வந்து இந்த வியாதிகளுக்கு உண்டான விஷயங்களுக்கு ரொம்ப அவங்க கிட்டக்க இருக்காங்க, நெருக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அறிவியல் ரீதியாக. அதனால்
புகையினால உடம்புக்கு கெடுதலான்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ புகையை உட்கொள்றீங்கிறத பொறுத்து இருக்குது. எந்த மாதிரியான புகையை உட்கொள்றீங்க. இப்போ இந்த புகை ஹோமகுண்டத்தில் போடுறதே கூட சமித்துன்னு போடுவாங்க. அது வந்து விறகு குச்சி, அதை போடுறீங்க, அது சில பேருக்கு ஒத்துக்காது. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது, தனிப்பட்ட நபரை பொறுத்தது. இன் ஜென்ரல் அதிக புகையை வந்து யாருக்குமே ஆகாது. இப்போ விபூதி வச்சுக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அதுக்கு நல்ல கேள்வி. விபூதி அப்படிங்கிறதுமா திருநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் விபூதி எதுக்கு வச்சாங்கன்னா 2 காரணமா. ஒன்று, ஆன்மீக ரீதியாக கண்ணாடியை பார்த்து நான் விபூதியை வைக்கும்போது என்னுடைய உடலானது கடைசியாக சாம்பலாக போகிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்து மதத்தில் விபூதியே வச்சாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு அகந்தை இருக்கக்கூடாது, நான் ஆசையை அதிகமாக படக்கூடாது. என்னுடைய அடிப்படை ஆசை என்ன? மானத்தை மறைக்கிற ஒரு துணி, 3 வேளைக்கு சாப்பாடு, அன்பு காட்டக்கூடிய உள்ளம், இது மட்டும் இருந்துட்டா நானும் ஒரு ராஜா தான். அப்போது இதற்கு மேற்பட்டது எல்லாமே எக்ஸ்ட்ரா தானே. அப்போது அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதுக்காக அகந்தை இல்லாத வாழ்க்கை, எந்த நிலையிலும் மனிதனுக்கு அகந்தை வரக்கூடாது அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக தான் தினமும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து விபூதி வச்சிங்கன்னா இந்த உடலானது ஒரு நாள் சாம்பலாகத்தான் போக போகுது. அதனால் நீங்கள் எவ்வளவு பங்களா கட்டினாலும், எத்தனை பிரீமியம் கார் வாங்கினாலும், கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தாலும், நம்ம பார்த்துருக்குமே, நம்ம எப்படிலாம் வாழ்ந்தவங்க, எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்துருக்கோம். இறந்த பிறகு என்ன ஆனாங்க? ஆள் இல்லை. ஆனாலும் மனித மனத்திற்கு அது ஏறவே ஏறாது. அதுதான் மனசுடைய விந்தையான ஒரு கேரக்டர். நம்ம எவ்வளவு சொன்னாலும் மறுபடியும் சம்பாதிக்கணும், மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போது நிம்மதி வேணாம், எனக்கு நிம்மதி இல்லைன்னு வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைத்து பேரும் நிம்மதியே இல்லை சார், எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்க நிம்மதி போயிடும். அடிப்படையில் நீங்கள் எல்லாத்தையும் விட நிம்மதி அதிகமாகும். நீங்கள் 10 வீடு, அதுலேருந்து 15 வீடு, கண்டிப்பாக நிம்மதி போகும். நீங்கள் நிறைய பந்தங்களை சேர்த்துப்பீங்க, என் பொண்ணு, என் பேத்தி, என் குழந்தை, அது அப்போ உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. ஏன்? பேத்தி ஸ்கூலுக்கு போனாலே வந்தாளா, பேரனுக்கு உடம்பு சரியில்லையே, நல்லா ஆகிடுமா, அதுதான் யோசிப்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் நோ டேம் பர்சன் இஸ் எவர் நியர் ஆர் டியர் டு யூ. யாருமே உங்களுக்கு நியரோ டியரோ அல்ல. இது ஒரு நாடக மேடை. இருக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் பயணிக்கிற வரைக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் இறங்குறாங்க, ஒரு அப்பா வந்து பஸ் ஸ்டாப்பில் இறந்து போய்டுறாரு, அவர் இறங்கிடுறாருங்க. சில சமயம் மகன் முதல்ல இறங்கிடுறாரு, அப்புறம் தாய் இறங்குறாங்க, அப்புறம் மனைவி இறங்குறாங்க, கணவன் இறங்க, அப்படி போயிட்டே இருக்கும். பஸ்ஸு ஓடிட்டே இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்டாப்பு, உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பு. அவர் 3 மணினா நீங்கள் 7 மணி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர. அப்போ அந்த அகந்தையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த விபூதியை வந்து இந்து மதத்தில் நெத்தியில் வச்சுக்கிறோம். நெத்தியில் வச்சுக்கிட்டா என் உடம்பு சாம்பலாக போகிறது என்பது தான் அர்த்தம். சயின்டிஃபிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நீர் கோத்துக்கிறது தலையில், நீர் கோத்துக்காமல் இருக்கிறதுக்கு. தலையில் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பசும் சாணத்தில் சில மருத்துவ குணாதிசயங்கள் உண்டு என்பது நாம் சொல்லலை, உலகம் பூரா சொல்கிறாங்க. அப்போது அதோடைய குணாதிசயத்தினால தலையில் வரக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் தடுக்கப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுது, டென்ஷன் கம்மியாகுது. நீங்கள் சாயங்கால வேளையில் ஒரு 6 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு விபூதி வச்சு பாருங்கள், மனசே ஒரு அமைதியாக இருக்கும். அந்த அமைதி எப்போ கிடைக்கும்னா, அந்த விபூதியை நீங்கள் வைக்கும்போது பக்தி தன்னறியாமல் பிறக்குது. அதுதான் காரணங்கள். விபூதிக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. நம்ம ஆலயங்களில் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு ஏன் போகிறோன்னு தெரியாமல் போகிறவங்க தான் அதிகம். அது குறையா சொல்லலை, ஒரு பழக்கமாக இருக்குது, அதெல்லாம் மாறணும். இப்போ நான் கூட சமீபத்தில் சிவ ஆலயங்களில் ஒருத்தர் வந்து மணி அடிச்சுட்டே இருந்தார். ஒரு நிலக்கதவு மேலே மணி இருக்குது, அந்த மணியை தட்டிகிட்டே வந்தார். வரவங்கெல்லாம் தட்டிகிட்டே வந்தாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன் சார் மணியை தட்டுறீங்கன்னு. சத்தியமாக எனக்கு தெரியாது சார், முன்னாடி போனவர் தட்டினார் அதனால் தட்டினேன். இந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர, எதற்காக எதை செய்கிறோம்? தீபம் எதற்காக காமிக்கிறோம்? கற்பூரத்தில் ஏன் இது பண்ணுறோம்? மாலையை ஏன் அணிவிக்கிறோம்? விரதம் ஏன் இருக்கும்? இது எல்லாத்துக்கு பின்னாடி அறிவியல் ஆன்மீக காரணங்கள் உண்டு என்பதை தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் விழிப்புணர்வு கேள்விகள், ரொம்ப அருமையான கேள்விகள். தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இப்போது ஒரு சில பேர் வீட்டில் மட்டும் வலம்புரி சங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. வலம்புரி சங்கு வைக்கிறதுனால நன்மைகள் இருக்கா? இது வந்து கிருஷ்ணா டிவோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க, அந்த பகவத்கீதையில் அவர் வந்து சங்கு ஊதும் போது கெட்ட சக்திகள் விலகிறதா ஒரு ஐதீகம். அவர் இந்த போரை தொடங்குற போது சங்கு ஊதுறார். அப்போ கெட்ட சக்திகள்
அழிய போகுது அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதற்காக தான் அந்த சங்கு வச்சுருக்காங்க. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த சங்குலேருந்து வரக்கூடிய சப்தங்கள்னால சில தீய சக்திகள் வீட்டிலேருந்து வெளியேறுங்கிறது நம்பிக்கை இருக்குது. ஜோதிடத்தில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களையும் மூட நம்பிக்கைகள் பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.